வணக்கம், நான் suryathangaraj. குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறதே ஒரு அழகான கலைங்க. அதுவும் நாம் செய்கிற சாப்பாடு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து அதை குழந்தைங்க ஃபுல்லாக சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு மேலே ஒரு அம்மாவுக்கு வேறு சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஆர்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆரோக்கியமான உணவை வித்தியாசமான முறையில் குழந்தைங்களுக்கு அழகாக எப்படி வடிவமைச்சு கொடுக்கறதுன்னு நான் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்டலாம் ஒரு அன்பான வேண்டுகோளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஃபஸ்ட்டு ஒரு வேக வச்ச முட்டை எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம லாஸ்ட்டாக டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு பவுலில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதை நாம் ஆம்லெட் மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சமாக உங்கள் குழந்தைங்க எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சாதம் எடுத்துக்கோங்க. அதில் நான் நெய் போட்டு நல்லா கலந்துக்க போகிறேன். இதில் நான் வீட்டில் செஞ்ச பச்சைப்பயிறு கடைஞ்சதை எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதையும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற எந்த நட்ஸாக இருந்தாலும் அதையும் இப்படி பவுட்ரு பண்ணி சேர்த்திக்கலாம். என்னோடய பையன் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற கொஞ்சம் அடம் பிடிப்பான். நான் அதனால் இந்த மாதிரி கொடுத்துருவேன். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறக்கு எல்லாத்துக்குமே இப்படி நான் பவுட்ரு பண்ணி கலந்து கொடுத்துருவேன். அப்புறம் நம்ம சுட்டு வச்ச ஆம்லேட்டை இந்த மாதிரி ஒரு முக்கால்வாசி சைடு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சைடு இருக்கிற மாதிரியும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் சாதத்தை வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு தலகாணி மாதிரி இருக்கணும். இதில் நம்ம இந்த மாதிரி சாதத்தை உருட்டி வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு தூங்குற மாதிரியான ஒரு குட்டி டெடி பியர் பண்ண போகிறோம். டெடி பியருக்கான காது, கை, கால், உடம்பு எல்லாமே செஞ்சாச்சு. கண்ணுக்காக குறுமிளகு வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையோட மஞ்சள் கருவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து டெடி பியருக்கு மூக்கு செஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த மூக்கில் முக்கோணம் மாதிரி இருக்குல்லங்க, அதுக்கு நான் கருவேப்பிலையை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காதுக்கும் அதே மாதிரி முட்டையோட மஞ்சள் கருவியை வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம சுட்டு வச்ச ஆம்லேட்டை இந்த டெடி பியர் தூங்குறதுக்கு பெட்ஷீட் மாதிரி போற்றி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகான டெடி பியர் ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போது குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை ஆம்லெட் சாப்பிட்டாரு. தோசை அந்த பெட்ஷீட் மாதிரி போத்திருக்கேன்ல, சாப்பிடு, கடிச்சு கடிச்சு சாப்பிடு. கடிச்சு சாப்பிடு. அது தலகாணி. இப்போ மித்து பெட்ஷீட் சாப்பிட போகிறான். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.